ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கன்னிராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்ருக்கோம். கன்னிராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், இந்த 3 கிரகங்களும் கூட்டணியில இருக்காங்க. ரண ருண ரோகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில இருக்காங்க. களத்திரஸ்தானத்துல சந்திர பகவான், லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்காருங்க. அயன சயன போகஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. கன்னிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்குங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் புதிதாக வரக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே இருந்து இருக்கும். சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கடந்த 3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா பெரிதாக சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் நடக்கவே இல்லை. சரி 2025 ஏதாவது மாற்றம் வரும்னு பார்த்தா அதுக்குள்ளே கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பித்து ரொம்பவும் மோசமாக இந்த 2025 கடைசி காலகட்டம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு போயிட்டுருக்குங்க.
அடுத்து வரக்கூடிய 2026 எப்படி இருக்கும் சாமி? அதாவது எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா, ஒரு கடனை கட்ட மாட்டோமா, ஒரு வீட்டை கட்ட மாட்டோமா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டோமான்னு இப்படி தான் வந்து நிறைய கன்னிராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய 2026 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி, குருவுடைய வக்ர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, இந்த 4 வருட கிரகங்களுடைய பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இருந்து முழுமையாக கிடைக்க போகிறதுனால இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இந்த அடுத்து 2026 முழுவதுமே உங்களுக்கு இருக்காதுங்க. இதன் மூலமா விரைவாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுது. இந்த கண்டக சனி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்கிட்ட இருந்து அடுத்து வந்து உங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டக சனி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த 3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே தரவே இல்லை. ஏன்னா ரொம்பவும் கஷ்டப்பட்டவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. அதே நிலைமை உங்களுக்கு வருமா அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப பார்த்துருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடியது பார்த்திங்கன்னா கிரக மாற்றங்கள் எல்லாமே வேறையாக இருக்கிறதுனால இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கும் மட்டும்தாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. பொதுவாக எல்லா கன்னிராசிக்காரங்களுக்குமே இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. அப்படி இருந்தாலுமே கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறாருங்க. இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்க போகுது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. உங்களுடைய ராசியில் 3ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு பொருளாதார நிலை அப்படிங்கிறது வரக்கூடிய 2026 தொடக்கத்திலிருந்தே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் இனி வர கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறீங்க. அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட, இல்லை மணமேடை வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு சூழலில் வந்து உங்களை திருமண தடை அப்படிங்கிறது ஏற்பட்டுருதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது ஜாதகம், சுத்த ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் மூலமாகவும் திருமண தடை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம், அது சமயம் 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு
உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க நீங்கள் தான். நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி வந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வருது, மனைவி மூலமாக பிரச்சனை, காதலி மூலமாக பிரச்சனை, க்ளோஸாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக பிரச்சனை, இவர்கள் மூலமாக நிறைய எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய தருணம் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் மட்டும் விலகி இருப்பது ரொம்ப நல்லதுங்க. இல்லாத பட்சத்தில் இவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலும் நீங்க சந்திச்சு கொண்டே தான் இருப்பீங்க. பண வரவுக்கு குறைவே இருக்காதுங்க. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும். தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக செயல்படுவீங்க. ஒரு சிலருக்கு அதிகாரிகளின் ஆதரவுடன் கோரிக்கைகள் நிறைவேறும். வியாபாரத்தில் முதலீடுகள் விஷயத்தில் தக்கவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு ரொம்பவே அவசியமாக தேவைப்படுதுங்க. சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். பங்குதாரர்களின் ஆதரவு ஆறுதலை தரும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிறந்த வீட்டு உறவினர்கள் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கிடைச்சிருங்க. சாந்தமும் அமைதியும் உடைய கன்னிராசிக்காரங்களே இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை கூடும். துணிச்சலாக எதிலையுமே ஈடுபடுவீங்க. உங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழல் ஏற்படும். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும். கௌரவம் அந்தஸ்து உயரும். வீண் செலவுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும். சமாளிக்க முயல்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வீங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். மனைவி குழந்தைகளும் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன லாபம் ஏற்படும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவைங்க. பெண்களுக்கு எண்ணப்படி காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. கௌரவம் உயரும். கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலை செய்து முடிப்பீங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழல் உருவாகும். அரசியல் துறையினருக்கு ஆலோசனையில் ஈடுபடுவீங்க. தேவையான நிதி உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பணிச்சுமை குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும். மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவீங்க. மாணவர்களுக்கு பாடங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நன்மையை தரும். திட்டமிட்டு செயல்பாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும். நன்மையான பலன்களை அனுபவிப்பீங்க. உறவினருடன் சச்சரவு ஏற்பட்டாலும் பொறுமையுடன் அதை அணுகுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே அணுக்கமான உறவு இருக்குங்க. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வீங்க. குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று வருவீங்க. அவர்களுடைய உறவு பேணுவதில் அக்கறை காட்டுவீங்க. வருமானம் அதிகரிக்கும். அத்தியாவசிய பொருளை வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் அக்கறை காட்டுவீங்க. மனைவி பிள்ளைகளின் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கைகூடி வரும். நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். பிள்ளைகளின் படிப்பு சம்பந்தப்பட்ட காரியமாக ஒருவரின் உதவியை நாடுவீங்க. வேலையிடத்தில் அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் கவனமாக கையாள வேண்டும். சிலருக்கு பணி மாறுதல் உண்டாகலாம். அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினம்ங்க. அரசு பணியில் உள்ளவர்கள் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டும். வியாபாரம் வெற்றிகரமாக நடந்தாலும் செலவுகள் கூடும். தொழிலில் புதிய நண்பர்களின் உதவியால் சில நன்மைகள் உண்டாகும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை
பொறுத்த வரைக்கும் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்கள். திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவர்களின் எண்ணம் ஈடேறும். அடுத்ததான் அஸ்த நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம். உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மையை தரும். அடுத்ததான் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் தாய் மாமனுடன் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டி வரலாம். வேலையில் கவனமுடன் செல்வது நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது புதன்கிழமைகள் தோறும் நவ கிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி வணங்கி வர புத்தி சாதுரியத்தை தரும். சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக தீர்ப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 22, 23, 24 இந்த நாட்களில் சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. நன்மைகளை கொண்டு முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. தவற விட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.